ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ யாருக்கலாம்னா இப்போ தான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னால் நான் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணது இல்லைன்னு சொல்கிற பிகினர்ஸுக்கு மட்டும்தாங்க. இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போலான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். இந்த வீடியோவில் நாம் பேசிக்கான ப்ரீமியர் ப்ரோவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டைம் லைன் பேனல், ரெண்டாவது எஃபெக்ட், மூணாவது எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ். இந்த 3 விஷயத்தை தான் அதிகமாக ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம திரும்ப யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை எடிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த 3 விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரீமியர் ப்ரோவில் ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு ஆல் பேனல்ஸுங்கிறத கொடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ்க்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக இந்த ஆல் பேனல்ஸ் கொடுக்குறோம்னா, இங்கே எஃபெக்ட் எல்லாமே ஓகே, நம்ம எடிட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே ஒரே பேனலில் இந்த ஒரு ஸ்க்ரீனில் கிடச்சிரும். நீங்கள் இதுக்கு மேலே எஃபெக்ட் போனீங்க அப்படின்னா எஃபெக்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான அதிகமான ஆப்ஷன்ஸ் அங்கே கிடைக்கும். பட் பிகினர்ஸுங்கிறதுனால நம்ம ஆல் பேனல்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு எடிட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் ஒரே ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த ஆல் பேனல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டைம்லைன் பேனல். இந்த டைம்லைன் பேனலில் தான் நம்ம எடிட் பண்ணக்கூடிய வீடியோ, ஆடியோ எல்லாமே ஒரு லேயர் ஃபார்மேட்டில் இருக்கும். லேயர் ஃபார்மேட் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் இருக்க செல்ஃப் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அடுக்குகளோட ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்கும் இல்லையா? ஓகே, அதைத்தான் நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த அடுக்குகளை. இந்த லேயர் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ லேயர், ஆடியோ லேயர்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்கு நான் ஒரு வீடியோவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ லேயர் அப்புறம் ஆடியோ லேயர் தனித்தனியாக வந்திருக்கும். வீடியோ லேயர் எல்லாமே V1, V2, V3 அப்படின்னு வந்திருக்கும். அதாவது வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3 அந்த லேயர்ஸ் எல்லாமே. ஸோ இதில் தான் இப்படி அடுத்தடுத்து போட்டுக்கலாம். நம்ம மேலேயும் வீடியோஸை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேவும் போகலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ராக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லேயர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ட்ராக்கை ஆட் பண்ணிக்கலாம், லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே தான் ஆடியோ பக்கமும். ஆடியோவில் A1, A2, A3 அதாவது ஆடியோ 1, ஆடியோ 2, ஆடியோ 3 இதுக்கு மேலே வேணும்னாலும் நம்ம ஆட் ட்ராக் கொடுத்தும் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலுமே அந்த அடுத்த லேயர்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆடியோவையும் உங்களுக்கு இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ ஆடியோ எங்கனக்குள்ள நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேனோ அது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். நமக்கு எங்கே வேணுமோ அந்த ஆடியோவை மூவ் பண்ணிக்கலாம் டைம் லைனில் வச்சு. ஸோ இதுக்காக தான் இந்த டைம் லைன் பேனல். உங்களுக்கு இங்கே இந்த டைம் லைன் பார் எங்கே போய்கிட்டு இருக்கோ அது அந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அந்த பார் எங்கே இருக்கோ இது எல்லாமே ஒரு ஃப்ரேமாக நகரும். இதுக்காக தான் டைம் லைன் பேனல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இல்லை, இந்த பிளேஸில் இல்லை அப்படின்னா விண்டோஸில் போய்ட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எஃபெக்ட் வந்துடும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸில் தான் நமக்கு தேவையான எல்லா எஃபெக்ட்ஸுமே இருக்குங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடியோவை க்ராப் பண்ணுறதும், க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கும், இல்லை ஒரு வீடியோவுக்கு ஸ்ட்ரோக் கொடுக்குறதுக்கும், ஒரு வீடியோ டு இன்னொரு வீடியோவுக்கு ட்ரான்சிஷன் கொடுக்குறதுக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரான்சிஷன் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே இதில் இருந்து தான் நம்ம ஒரு எஃபெக்ட் எடுத்து அந்த வீடியோவில் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு பிளர் ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த எஃப்எக்ஸ் போட்டிருக்கு இல்லையா? ஸோ அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். நான் இங்கே சாம்பிளுக்கு இந்த வீடியோவை காப்பி பண்ணி இங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன். நான் இங்கே பிளர் ஆப்ஷனை இந்த வீடியோவில் அப்ளை பண்ண போகிறேன். பிளர் எஃபெக்ட்டை நான் இங்கே எஃபெக்ட்ஸில் சர்ச் பண்ணதும் இங்கே நிறையா உங்களுக்கு பிளர் ஆப்ஷன் இருக்கும். நான் இப்போ காசன் பிளர் எடுத்து இந்த வீடியோவில் அப்ளை பண்ணிக்கேன் ஜஸ்ட். ஸோ அப்ளை பண்ணதுமே இதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்த அந்த எஃபெக்ட்ஸ் நம்ம ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ணதுமே அது கலர் சேஞ்ச் ஆகிக்கிடும். ஓகே, இப்படி தான் நம்ம ஒரு எஃபெக்டை யூஸ் பண்ணணும். ஓகே, மூணாவதாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ். இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் மூலியமாக தான் நம்ம அப்ளை பண்ண ஒரு எஃபெக்டை நம்ம இங்கே மேனேஜ் அல்லது ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பிளர்னஸ் தேவை, இந்த இடத்துல பிளர் தேவை இல்லைங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த இடத்துல தான், இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனலில் தான். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணியிருந்த அந்த பிளர் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவில் எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் இங்கே ஆல்ரெடி அப்ளை ஆகிருக்கும். இதில் நான் அப்ளை பண்ணலை, அதையும் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்ளை பண்ணலை, ஸோ எஃபெக்ட் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. காசன் பிளர் நான் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. இந்த வீடியோவில் காசன் பிளர் அப்ளை பண்ணியிருக்கோம். இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா ஆல்ரெடி இருக்கும். எல்லா வீடியோலையுமே ஒரு பேசிக்கான ஒரு 4 எஃபெக்ட்
இதில் அப்ளை ஆகியே இருக்கும். இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் பேசிக்காக இருக்கும் டிஃபால்ட்டாகவே. இந்த இதில் நம்ம எப்போதுமே ஒரு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணலை இல்லையா. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. இது எதுக்கு அப்படின்னா பொசிஷன் அப்படின்னா இந்த வீடியோ ஜஸ்ட்டு லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறதுக்கும், ஸ்கேலுங்கிறது வீடியோ ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கும், ரொட்டேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. தென் ஒரு ஒப்பாசிட்டி, இந்த வீடியோவோட ஒப்பாசிட்டியை கூட்டி குறைக்கிறதுக்கு பிளெண்டு மோடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட்ஸ். எல்லா வீடியோலுமே இது இருக்கும். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எல்லாமே நம்ம இங்கே எஃபெக்ட்லேருந்து எடுத்து வீடியோவில் அப்ளை பண்ணால் இங்கே வந்து உங்களுக்கு இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் இருக்கும். இந்த எஃபெக்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிளர்னஸில் போயிட்டு கொஞ்சமாக நான் கூட்டுறேன். ஸோ அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணதும் பிளர்னஸ் உங்களுக்கு அந்த வீடியோவில் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இதிலேயே நாங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஒரு சின்னதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் மூலியமாக இந்த வீடியோவில் இருக்க எஃபெக்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸோட யூசேஜ். அகெயின் நான் முதல்ல ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். ஒரு வீடியோவை அப்ளை பண்ணுறோம், ஒரு எஃபெக்டை ஆட் பண்ணுறோம் வீடியோவில். தென் அந்த எஃபெக்டை நம்ம இந்த கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான். இந்த 3 விஷயங்களை தவிர்த்து நிறையவே ப்ரீமியர் ப்ரோவில் இருக்குது. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.